ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதன் உயர்நிலைக் குழுவுக்கு திமுக கடிதம் எழுதியுள்ளது. அதில் கூறியிருப்பதாவது: ஒரே நேரத்தில் பார்லிமெண்ட் சட்டசபைகளுக்கு தேர்தல் நடத்துவது தொடர்பாக 2022 சட்ட ஆணையம் ஆலோசனை கோரியது. இப்போது பார்லிமெண்ட் சட்டசபை தேர்தல்களுடன் நகராட்சிகள், ஊராட்சிகளையும் இணைத்து ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தும் விதமாக ஆய்வு வரம்புகளை வெளியிட்டுள்ளது. இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது. மத்திய அரசு நிர்வாக அதிகாரம் என்பது அரசியல் சாசனத்தை விட உயர்வானது இல்லை. அரசியல் சாசனத்திற்கு விரோதமானது என்பதால் உயர்நிலைக் குழு அமைக்கப்பட்டதே செல்லாது. ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது பின்வரும் காரணங்களால் சாத்தியமற்றது என திமுக 12 காரணங்களை அடுக்கியுள்ளது. அரசியல் சாசனத்தின் சுதந்திரமான, நேர்மையான தேர்தலுக்கு இந்த நடைமுறை முற்றிலும் எதிரானது, விரோதமானது. ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு முன்கூட்டியே கலைக்க வேண்டிய சூழல் ஏற்படும். மத்திய ஆளும் கட்சி மெஜாரிட்டியை இழந்தால் ஆட்சி கவிழும். அதுபோன்ற நிகழ்வில் தேவையில்லாத குழப்பம் ஏற்படும். ஒரே நேரத்தில் தேர்தல் மத்திய, மாநில அரசின் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது. இந்த நடைமுறை ஜனநாயகத்தை பலவீனப்படுத்தும். ஒரே நேரத்தில் தேர்தல் என்பது தேசிய கட்சிகளுக்கும் மாநில கட்சிகளுக்கும் சமமான போட்டியை ஏற்படுத்தி தராது. உள்ளாட்சி, சட்டசபை, பார்லிமெண்ட் தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்தினால் படிப்பறிவு இல்லாத மக்கள் பாதிக்கப்படுவர். ஒரே நேரத்தில் தேர்தலை எதிர்கொள்ள தேர்தல் அதிகாரிகளின் எண்ணிக்கையை இப்போது இருப்பதை விட 3 முதல் 5 மடங்கு அதிகரிக்க வேண்டும் என்பதால் கட்டுக்கடங்காத செலவினம் ஏற்படும். உள்ளாட்சி அமைப்புகள் மாநில அரசின் நிர்வாக அமைப்புகள் என அரசியல் சாசனம் அங்கீகரித்துள்ளது. இவற்றிற்கும் சட்டசபை, பார்லிமெண்ட்டுடன் தேர்தல் நடத்துவது என்பது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது. ஒரே நேரத்தில் நகராட்சி, பஞ்சாயத்து, சட்டசபை, பார்லிமெண்ட் தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையத்திடம் போதிய ஓட்டுப்பதிவு இயந்திரங்களும் இல்லை. இதற்கே பல லட்சம் கோடி ரூபாயை செலவிட வேண்டும் என்பதால் இந்த தேர்தல் நடைமுறையால் நிதி சிக்கனம் ஏற்படாது. ஒரே நேரத்தில் தேர்தலை திணிப்பதற்காக அரசியல் சாசனத்தில் திருத்தம் செய்வது என்பது மாநிலத்திற்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தை பறிக்கும் செயல். இது மத்திய, மாநில அரசு உறவுகளில் மட்டுமல்ல, மத்திய அரசிற்கே கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் ஆபத்தான முயற்சி. இதுபோன்ற தேர்தல் நடைமுறை பற்றிய முடிவுகளை உயர்நிலைக்குழு விளையாட்டாக எடுத்து அதிகார பசியுடன் இருக்கும் மத்திய பாஜக அரசை திருப்திப்படுத்த நினைக்கக்கூடாது. அனைவருக்கும் சம வாய்ப்பு வழங்கும் அரசியல் சட்டத்தை நமது அரசியல் சட்டத்தை உருவாக்கியவர்கள் சிந்தித்து நிறைவேற்றியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அரசியல் சட்டத்தை சிதைக்கவோ உருமாற்றவோ உயர்நிலைக்குழு துணை போகக்கூடாது. இந்த காரணங்களுக்காக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற நடைமுறையை திமுக மிக கடுமையாக எதிர்க்கிறது என கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது.